அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு மீடியாவை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களுடைய போலித்தனங்களை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். சமீப காலமாக தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களை விமர்சித்து அவர் மீது நிறைய பொய்யான குற்றங்களை வச்சு சமூக வலைத்தளங்களில் நிறைய வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கார். அதை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள்கிட்ட இந்த பொழப்பு ஏன் பிழைக்கிறீங்க? பொய்யான ஒரு தகவலை பேசி பொய்யான ஒரு விஷயத்தை பரப்ப சொல்லி உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கொடுக்குற சன்மானத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் சமூக வலைத்தளங்களில் நேர்மையானவர் போல உங்களுடைய பின்பத்தை உருவாக்கிட்டு ஒரு 2 பேரை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிட்டா நீங்கள் பெரிய ஜேர்னலிசம், தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே நீங்கள் தான் தலை சிறந்த ஜேர்னலிசம் அப்படியே நேர்மையாக எல்லாத்தையும் பூந்து உள்ளே போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து கரைச்சி குடித்து உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்றது எல்லா மக்களுக்குமே தெரியும், எல்லோருக்குமே தெரியும். நீங்கள் திமுக அரசாங்கத்தினால கைது செய்து சிறையில் இருந்தப்போ உங்களை வெளிக்கொண்டுவதற்காக உங்கள் மீது குற்றம் இல்லாத பொழுது அதை மிகைப்படுத்தி பேசியது எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. அன்னைக்கு உங்கள் மேலே தப்பு இல்லாதனால தவறான ஒரு நடவடிக்கை எடுத்ததுக்கு எந்த இடத்துல தவறு நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்கள் அண்ணன் அண்ணாமலை என்றுமே இருந்து கொண்டிருக்கிறார். அது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆதாரங்களை நேரடியாக நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாமே. ஏன் அந்த ஆதாரங்களை நேரடியாக அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புக்கு நேரடியாக கொண்டு போய் நடவடிக்கை எடுக்க வைக்கலாமே. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே யாருமே பண்ணது கிடையாது. ஆனால் எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேலே மட்டும் தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் அடிக்கிட்டே போவீங்க. காரணம், அவர் ஒரு புதிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியலை கொண்டு வந்திருக்கார், மக்கள் மத்தியில் நேர்மையாக செயல்படுகின்றார் அப்படின்னு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் எப்படி எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள், அவங்களுடைய வன்மத்தை, அவங்களோட திராவிட எண்ணங்களை எப்படி வன்மமாக எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கிறார்களோ அதற்கு ஒரு படி மேலே போயிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்கூலியாக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லா விஷயத்துக்குமே நாங்கள் தயாருங்க. நீங்கள் அந்த குற்றம் உண்மைன்னு சொல்கிறீங்களா, உண்மையை நீங்கள் எடுத்துன்னு போய் அரசாங்கத்திட்ட கொடுங்க, நீதிமன்றத்துக்கிட்ட கொடுங்க. அதை விட்டுட்டு வீடியோ முன்னாடி உக்காந்துக்கிட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்கிறதுனால பொய் என்றைக்கும் உண்மையாகி விடாது. அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களே, நீங்கள் எங்களுடைய அண்ணன் அண்ணாமலையை பேசுவதற்கு முன்னாடி உங்களுடைய ஒரு பக்கத்தை நம்ம பார்த்துருவோமா? 1991 உங்களுக்கு எப்படிங்க அரசாங்க வேலை கிடைச்சது? லஞ்ச ஒழிப்புத்துறையில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிது. எதன் அடிப்படையில் கிடைச்சிது? உங்களுடைய திறமையின் அடிப்படையிலா, இல்லை உங்களுக்கு கல்வியினுடைய அடிப்படையில்? ஒரு வெங்காயமும் கிடையாது. உங்கள் தந்தையார் இறந்ததுனால அவருடைய வேலை கருணையின் அடிப்படையில் உங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை கிடைச்சிது. அந்த வேலையில் கூட நேர்மையாக ஒழுங்காக அதுக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்கு வக்கு இல்லாமல் உயர் அதிகாரிகள் இடையே பேசின ஆடியோவை சட்டத்திற்கு விரோதமாக சமூக வலைத்தளத்தில் நீங்கள் லீக் பண்ணதுனால ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உங்களை அந்த வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த வேலைக்கும் விசுவாசமாக கிடையாது, அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் நேர்மையாக இருக்கல, அரசாங்கத்துக்கும் நேர்மையாக இருக்கல. உங்களுக்கு தேவை அந்த சமயத்துக்கு அந்த தேவையான ஒரு சில விஷயங்கள் யார் கொடுத்தாங்களோ இன்னும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல நேர்மையாக இல்லாமல் அரசு அதிகாரிகளுடைய சில விஷயங்களை நீங்கள் அரசாங்கத்துக்கு புறம்பாக நடந்துக்கிட்டாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்கள் எங்களுடைய அண்ணன் அண்ணாமலையை பற்றி விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதன் பிறகு சவுக்கு மீடியான்னு ஒன்று ஆரம்பித்து அதில் பொய்யாவே பேசிக்கிட்டு இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை நீங்கள் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் அண்ணன் அண்ணாமலை யார் என்பது ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும். எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு இந்த தேசத்தை, இந்த மக்களை நேசிக்கிறார் என்பது எங்கள் அனைவருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய வேலை வேண்டாம். இந்த தமிழகத்தில் இந்த அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய நிறைய குற்றங்கள் இருக்குது, சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை தேடி அனலைஸ் பண்ணி சரியான விஷயங்களை எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னாலே உங்கள் மீடியா நல்லா வளர்ந்துட்டு போகும்.
அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு நல்ல தலைவர்கள் மீது விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது என்பது சரியான போக்கு கிடையாது. இத்தோடு இதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்களை பற்றி தவறான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கு பதிலடியாக ஒவ்வொரு அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய தொண்டர்களாக தம்பிகளாக நாங்களும் களத்தில் இறங்கி நிறைய பேச வேண்டியது வரும். அதனால் இத்தோடு எல்லாத்தையும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.